ஆன்லைன் சகோதர சகோதரிகளுக்கு என் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஏற்கனவே பேசின டாப்பிக்கோட கண்டினியூஸ் தான் இது. விஜய் அவர்கள் இப்போ நடந்துக்கிற விதத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மற்ற திராவிட கட்சிகளுக்கும் விஜய்க்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. விஜய் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு வேறு வழி கிடையாது. அவருக்கு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளோட துணை தேவைப்படுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் விஜயோட முகத்தை வச்சு வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி இன்றைக்கி எங்களுக்கு கூட்டணி தேவை, யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு கதவை திறந்து லெட்ரு கொடுக்குது. இப்போ இதோட அர்த்தம் என்னென்னா, பதவி மேலே அவங்களுக்கு ஆசை இருக்கா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா, இல்லை விஜய் சரியாக தான் செயல்படுறாரான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த கட்சிகளை கூப்பிட்டு அவங்கள அமைச்சரவை பதவியை கொடுத்து அவங்கள உட்கார வைக்கும்போது விஜய் சொல்கிற அந்த மிகப்பெரிய மாற்றம் உருவாகுமான்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். தமிழகம் இப்போ இருக்க சூழ்நிலை நமக்கு இருக்க ஆன்டி கவர்னன்ஸ் பிரச்சனை இல்லை. போகிற போக்க பார்த்தா திரும்பவும் எலெக்ஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய்க்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று ஏடிஎம்கே கூட போகிறது, இல்லைனா இந்த சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துட்டு ஆட்சி அமைக்கிறது. ஒருவேளை ஏடிஎம்கே கூட போனார்னா அவரால் ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ச்சி ஆட்சி பண்ண முடியும். ஆட்சி இருக்கும் பிஜேபியோட சப்போர்ட்டில். ஆனால் தமிழ்நாடு பிஜேபி கண்ட்ரோல் போயிடும், தமிழ்நாடு நாசமாக போயிடும். ஒன்று. ரெண்டாவது, விஜய் இந்த சின்ன சின்ன கட்சிகள் காங்கிரஸ், விசிக, பாமக, அந்த தினகரன் இவங்களோடலாம் சேர்ந்து கூட்டணியாக கட்சி அமைச்சு ஆட்சி பண்ணாங்கன்னா இன்னொரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 2.5 வருஷத்துலையோ ஆட்சி கலையலாம். ஏன்னா இன்றைக்கி வேறொரு கட்சியில் கூட்டணி வச்சு ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களால நமக்கு முதல்வர் பதவி கிடைக்காது, அவங்களால அந்த பதவி அடைய முடியாதுன்னு தெரிஞ்சவொன்னே இன்றைக்கி மாறி இன்னொரு கட்சி வரவங்களை நம்பி இன்னும் 5 வருஷம் இருப்பாங்கன்னு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சிரிச்சுக்க வேண்டியதான். அது எப்படி உண்மையாகும்? இன்றைக்கி அவங்கள விட்டுட்டு இவங்கள்ட்ட வர்றவங்க நாளைக்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது பலன் இருக்குன்னா இங்கேருந்து அங்கே போயிடுவாங்கல்ல. இப்போ இன்றைக்கி அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு பலன் இல்லாமல் வர்றது கிடையாது, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பலன் இருக்குது. அந்த பலனை அடைகிறதுக்காக வராங்க. நாளைக்கு இதே பலனை வேற ஒருத்தன் கொடுத்தாங்கன்னா அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அப்போ மாற்றம் என்னன்னு ஓட்டு போட்ட மக்கள் தான் முட்டாள். அந்த முட்டாளில் நானும் வருவேன். இல்லை இது எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லபடியாக மாறிடும் அப்படின்னா அது வரும் காலம் தான் சொல்லும். ஆனால் இப்போ இருக்க காலம் நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப ஈஸியாக மதம் கொண்டாடுற ஒரு கட்சிக்கிட்ட கொடுக்க போகிறோம். இனி தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, என்னென்ன ஐடியாலஜிலாம் தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் போக போக தான் காலம்தான் முடிவு பண்ணும். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை போலவே நானும் ஈகராக காத்திருக்கேன்.